This is me, Dinesh Kumar. Let's welcome to the Tar Cinemas. 2025 வருடத்தோட முதல் ரொம்பவே திருப்திகரமான செம்ம கிராஃப்டோட செம்ம எக்ஸலண்டா வேற லெவல் காமெடியா ஆர்கானிக்கா கொடுத்துருக்கக்கூடிய குடும்பஸ்தன் திரைப்படத்தை பார்த்துட்டு தான் நான் அந்த வீடியோ பதிவிட வந்திருக்கேன். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு வருஷம் கழிச்சு தமிழ் சினிமால ஒரு ஆத்மார்த்தமான ஒரு முயற்சியா மனிதர்களோட அன்றாட லைஃப்ல எல்லா மனிதர்களுமே ஃபேஸ் பண்ற ஒரு கதைக்களத்தை எப்படி மலையாள சினிமாலாம் இதனாலதான் டாப்பா வந்திருக்காங்க அவங்கெல்லாம். ஸோ பெரிய கதைக்களம் எல்லாம் ஒரு ஆக்ஷன் பேஸ்டோ இல்லை ஒருத்தனுக்கு ஒரு அபரிவிதமான சூழ்நிலை கிரியேட் ஆகுது, இதை வச்சு நாங்கள் ஒரு பெருசாக கதை பண்ணுறோம், அதெல்லாம் இல்லாமல் இயல்பாக ஒரு காமன் மேனோட லைஃப்ல நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ஸ், அவனோட பிரச்சனைகள்லாம் அதெல்லாம் படமாக எடுத்து காமிக்கிறப்ப அதை பர்ஃபெக்டாக பண்ணுறப்ப அதுக்கு பர்ஃபெக்டான கேஸ்டிங் சூஸ் பண்ணி கரெக்டான நடிப்பை வாங்கி அதை சூப்பராக எடிட் பண்ணி காமெடியை சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணி அப்படி காட்டுறப்போ ஒரு கண்ணாடி முன்னாடி நம்மளே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் குடும்பஸ்தன் திரைப்படத்தை பார்த்து முடிச்ச உடனே கண்டிப்பா எல்லாருக்குமே தோணும். இதுவே இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி, ஒரு செல்லிங் பாயிண்டா அமையுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நக்கலைட்ஸ் டீம் தான் இந்த திரைப்படத்தை முழுக்க முழுக்க கையாண்டு எடுத்திருக்காங்க. இந்த டீம் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். எப்பவுமே காமெடி அப்படின்றது ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் கிடையாது, அது எப்பவுமே ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயம். இது உங்களோட நக்கலைட்ஸ் அவங்களோட யூடியூப் சேனல்ல ரொம்பவே அதை கரெக்டா ப்ராப்பரா முன்னாடி ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸ்க்குள்ள ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ஃபேமிலிக்கான படம், ஒரு காமெடி படம் இந்த ஸ்பேஸ்ல எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா பக்காவான ரைட்டிங். இதுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டர் வேற அவங்க அலைன் பண்ணி அவங்களோட கொலாப் பண்ணி இந்த டைரக்டர் ராஜேஷ் கைலாஷ் நேம் நினைக்கிறேன் சார் பண்ணியிருக்காரு. மணிகண்டன் அவரோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன்லாம் பார்க்குறப்ப என்ன தலைவா நீ இவனோட யோசனையா அப்படி இருக்கு, எப்படியா உனக்கு மட்டும் இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாம் மாட்டுது அப்படின்னு தான் ஆச்சரியப்பட வைக்கிறாரு. ஒரு ஹோல்சம் ஒரு ஃபுல் மீல்ஸை சாப்பிட்ட திருப்தி தான் இந்த குடும்பஸ்தன் திரைப்படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு திருப்தி நான் அடைஞ்சேன். காமெடி ஸ்பேஸ் மட்டும் இல்லாம ஒரு நார்மலா ஒரு காமன் மேனோட லைஃப்ல பண்ணக்கூடிய பிழைகள்லாம் என்ன, அவனுக்கு சராசரி லைஃப்ல என்னென்ன அச்சுறுத்தல்கள் இந்த உறவினர்களாலையும் இந்த குடும்ப சூழ்நிலைனாலையும் இங்க இருக்கக்கூடிய இந்த சூழல்னாலேயும் கிரியேட் ஆகுது. ஒரு பிசினஸ் மேனு, ஒரு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன், இவனோட கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சிம்பிளான கதையா பாக்குறப்ப தெரியும். ஆனா அந்த படமா அவங்க நமக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணி காட்டுறப்ப இது உண்மையிலே இதை பாக்குறப்பதான் சார் இந்த மாதிரி கதைகள் வேணும்டா, இதுதான்டா ரியல் பிரம்மாண்ட சினிமா, இதுதான்டா மக்களுக்கான படம், இதுதான்டா சிறந்த படம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த மொத்த குழுவுமே பாராட்டுகள் வாங்கிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே நேர்த்தியா அந்த படத்தை கையாண்டிருக்காங்க. குடும்பஸ்தன் ஸோ இந்த டைட்டிலே தெரியும், ஒரு காமன் ஃபேமிலி மேனோட லைஃப் ஸ்டோரி தான் இது. மணிகண்டன் அவர்கள் ஃபர்ஸ்ட் படமான அவரோட லீடா பண்ணிருக்கக்கூடிய குட் நைட் படத்துல அவர் மேல எம்பத்தி வரக்கூடிய அளவில் அங்கேயுமே அதுவும் ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் தான், அந்த பேலன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்த படமே லவ்வர் படத்துல ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான படமா ஒரு டாக்ஸிக் லவ் ஸ்டோரி, ஒரு லவ்வரோட கதையை அவர் பிரசன்ட் பண்ண சமயத்துல லவர் படத்துல மணிகண்டன் ஒரு டைமுக்கு மேல அப்பேரா பார்க்கலாம் நமக்கு அவ்வளவு கோவம் வரும் அந்த கேரக்டர் மேல, அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரம் மூலமா நம்ம கடத்திருப்பாரு. இந்த படத்துல அந்த ஓப்பனிங் சீன்ல இருந்து இந்த கேரக்டர் எப்படி இந்த கேரக்டருக்கு ஒரு சீரியஸான சூழ்நிலை நடந்தாலும் இதை சுத்தி இருக்கிற அந்த படமே ஒரு ஜாலியான ஒரு மூட சித்தரிப்பிருக்கிறதுக்கு நம்ம அடாப்ட் ஆயிட்டோம். அதுல ஒரு சராசரி ஒரு காமன் மேனுக்கு நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அப்படியே ஒரு ரெப்ரசன்டேஷனா மணிகண்டன் பண்றப்போ த ரியல் ஃபேமிலிக்கான ஹீரோவா, த ரியல் குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஹீரோவா அப்படி எமர்ஜாகி நிக்கிறாரு மணிகண்டன் அவர்கள். இந்த கதாபாத்திரத்துக்கு இந்த கதாபாத்திரத்தை சுத்தி எழுதிருக்கக்கூடிய சூழல்கள், அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரம் ரியாக்ட் பண்ற விதம், அதுவும் நிறைய இடத்துல நிறைய டிரான்சிஷன்ல அந்த கதாபாத்திரம் வேற வேற பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தணும். அதெல்லாம் அவ்வளவு பெரிய சீன், அந்த சீனோட ஐடியாலாம் அவ்வளவு பெரிய ஐடியாலாம் இருக்காது. சராசரி காமன் மேனோட லைஃப் அவனுக்கு அடி வாங்குற விதத்துல அவன் எப்படி அதெல்லாம் எமோட் பண்ணுவான், இதெல்லாம் மணிகண்டன் பண்றப்போ எப்பா இவ்வளவு நாள் நீ எங்கேயா இருந்த அப்படி பின்றியா, அந்த அளவுக்கு மணிகண்டன் நம்ம எல்லா ஆடியன்ஸையும் கட்டி போட்டுடுறாரு. அவரோட அந்த மினான்சிங்கான பெர்ஃபார்மன்ஸால அசால்ட்டா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாருங்க, செம்ம அசால்ட்டா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ இந்த கதாபாத்திரமே சுத்தி இந்த கதையே மொத்தமா அவரோட கதாபாத்திரத்தை சுத்தி தான் வடிவமைச்சப்படுத்திருக்கு. ஒரு ஃபேமிலி மேன், அவன் லைஃப்ல சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறான், ஆனா அவனுக்கு அப்ப ஒரு எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில வேலை போயிருச்சு. ஸோ அவனோட வேலை போன அந்த சூழ்நிலையை தெரியறதுக்கு முன்னாடி ஃபேமிலியில இருக்கக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் பேரியர்ஸையும் அவன் டேக்கிள் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இது குடும்பங்கள் மற்ற யாருக்குமே தெரியாத அளவுக்கு இவன் ஷைன் ஆகி வரணும். இவன் ஜெயிச்சானாலே அப்படின்ற ஒரு கோர் பாயிண்ட் தான்.
இந்த ஜேர்னியை நம்ம முன்னாடி அப்படியே படமா வந்து எடுத்து வைக்கிறாங்க. இதுல ஃபன் இருக்கு, அவ்வளவு ஃபன் இருக்கு இந்த படத்துல. ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டர்ல ஆர்கானிக், அதாவது எந்த ஒரு அறிவறுப்பான காமெடி இல்லாம, எந்த ஒரு பாடி ஷேமிங் காமெடி இல்லாம, இப்படிதாங்க காமெடி பண்ணணும், இப்படிதான் நம்ம தமிழ் சினிமா க்ளோ ஆகி வந்து வரணும்னு நான் வந்து நினைக்கிறேன். அதை நக்கலைட்ஸ் டீம் இந்த படம் மூலமா சூப்பரா காமெடி படம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு கிராஃபே வந்து சூப்பரா செட் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஒன்லைனர்ஸ், சின்ன சின்ன ஐடியாஸ், ஒரு கதாபாத்திரம் ரியாக்ட் ஆகிற விதம், ஒரு சூழல்ல கதாபாத்திரங்கள் எப்படி வந்து பிஹேவ் பண்ணுது, இதுல பின்னப்பட்டிருக்கிற காமெடி ஐடியாஸ் இதெல்லாம் அபரிவிதமா வந்து இருக்கு. எக்ஸலண்டான ரைட்டிங் இதை வந்து சொல்லலாம். கேஸ்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த படம் அங்கேயே வந்து பெட்டரான கேஸ்டிங் பெர்ஃபார்மன்ஸ் போட்ட விதத்திலேயே, பெர்ஃபெக்டா கேஸ்ட் பண்ண விதத்திலே இந்த படம் சூப்பரா வந்து ஜெயிச்சிருது. லீட் ஆக்டர்ஸா இருக்கக்கூடிய நம்ம மணிகண்டன், அதுக்கப்புறம் சாதனா அப்படின்னு வந்து நினைக்கிறேன், அவங்க நேம் சரியா வந்து தெரியல, டெபியூட்டண்டா வந்திருக்காங்க. செம்ம பெர்ஃபார்மன்ஸ். அவங்க ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர், ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் கதாபாத்திரம் மாதிரி, ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் நம்ம இயல்பா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு குடும்ப பொண்ணு, அந்த பொண்ணுக்குள்ள ஒரு வழி வந்து இருக்கு, அந்த பொண்ணு கடைசியில வந்து எமோட் வந்து ஆகுறா. அப்படி வந்து அவங்க அப்பியர் ஆகிறப்ப, அவங்க நடிக்கிறப்ப, ஈச் அண்ட் சீன் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றப்ப எல்லாத்துலயுமே ரொம்பவே கனெக்டடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. செம்ம டெபியூ சாய்ஸ் அவங்களோட, அந்த ஹீரோயினோட ரோல் செம்ம டெபியூ சாய்ஸ், கலக்க போறாங்க அவங்களும். செம்ம பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம குரு சோமசுந்தர அண்ணன், அப்பா இன்னைக்கு சொல்ல போனா அவரோட பாட்டில் ரதா படமும் லீடு பெர்ஃபார்மன்ஸா பண்ணியிருக்கிற படமும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல வந்து வில்லன்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிங் ஆக்டர் தான். பட் எல்லா வீடுகள்லையும் இந்த காசி பேசக்கூடிய, இந்த நமக்கு அட்வைஸ் மட்டுமே பண்ணிட்டு ரொம்பவே இந்த நடுத்தர வர்க்கத்தெல்லாம் விட நாங்கெல்லாம் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கதாபாத்திரங்கள் இருக்கும் இல்லையா, எல்லா வீடுகள்லையும் எல்லா உறவினர் மத்தியிலையும் இதோட ரெப்ரசன்டேஷனா குரு சோமசுந்தரம் வந்து அப்பேர் ஆயிருக்காரு. அவரோட கேரக்டர் எழுதப்பட்ட விதம், அதுல குரு சோமசுந்தரம் கலக்கிருக்காரு. ஒரு சிரிப்பு ஒன்று சிரிப்பாரு பாருங்க, அது மணிகண்டனுக்கு மட்டும் உறுத்தாது, நமக்கே எல்லாம் எப்படி சிரிக்கிறான், அந்த அளவுக்கு வந்து டென்ஷன் ஆயிரும். அதோட கேரக்டருக்கோட ஆர்க்குமே வந்து சூப்பரா வந்து இந்த படத்துல டைரக்டர் வந்து கையாண்டிருந்தாரு. இப்படி நம்ம வந்து ஹேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர், அதை ஒரு ஃபன்னாவும் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. குரு சோமசுந்தரம் அவரோட அந்த இங்கிலீஷ் டயலாக் டெலிவரிலாம் அபரிவிதமா வந்து இருந்துச்சு. அதுவும் சைனீஸ் பேசி நடிச்சிருப்பாரு, கலங்கி இருக்காரு குரு சோமசுந்தரம் அந்த இடத்துல எல்லாத்துலயுமே. ஸோ அதுக்கப்புறம் ஹோல் நக்கலைட்ஸ் டீம் அவங்களை வந்து சொல்லலாம். எல்லாருமே நம்ம, என் ஃப்ரெண்ட் அனிருத் வந்து ஒரு சூப்பர் கேரக்டர் வந்து பண்ணியிருந்தாங்க. நம்ம நக்கலைட்ஸ்ல இந்த சீரியன் அண்ணன், ஜென்சன் அண்ணன், இவங்க வந்து ஒரு 3 பேர் வந்து அப்படியே அந்த குடிகாரர் கேங்ஸ் மாதிரி இந்த படம் ஃபுல்லா வந்து வருவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு திருந்தரா இருக்கு அதெல்லாம் வந்து கிடையாது, குடிகாரனாவே வந்திருப்பான். அது மூலமா ஒரு ஃபன்னான போர்ஷன்ஸ் மார்டின் தாங்க. அவன் 3 பேரோட அந்த காம்பினேஷன், அதுவும் கிளைமேக்ஸ்ல ஜென்சனா அண்ணனும் பண்ற லோட்டி எல்லாம் வேற லெவலு. செம்ம ஆர்கானிக்கா சிரிக்க வச்சிருந்தாங்க. எந்த ஒரு ஃபோர்ஸ் ஃபிட்டுமே வந்து இல்லாம, சிரிங்க கிச்சு முட்டுறான் அப்படிலாம் வந்து இல்லாம, அந்த ரைட்டிங்க்கு டயலாக் டெலிவரிக்கு மார்டின் தாங்க. கோயம்புத்தூர் பின்னணியில எல்லாருமே கோயம்புத்தூர் மக்களா இந்த படத்துல வந்து சித்தரிக்க வந்து பட்டிருக்கு. சூப்பரான அந்த ஸ்லாங்கே வர வச்சதே ரொம்ப அபரிவிதமா வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அப்பா அம்மா கேரக்டர்ல நடிச்சிருக்கக்கூடிய கேஸ்டிங் வந்து இருக்கட்டும். குறிப்பா அப்பா கேரக்டர்ல நம்ம தலைவர் தான், நம்ம நிறைய படங்கள்ல வந்து பார்த்தவர் தான். அம்மா கேரக்டர்ல இருக்கக்கூடிய மணிகண்டனோட அம்மா கதாபாத்திரம் நடிச்சிருக்கவங்க எல்லாம் ரொம்பவே புது கேஸ்டிங் மாதிரி தெரிஞ்சது. நக்கலைட்ஸ்ல மேபி நடிச்சிருப்பாங்களான்னு தெரியல. செம்ம கேஸ்டிங் சாய்ஸ், அவ்வளோ சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அதுவும் சாமியாடிட்டே குடி சொல்ற மாதிரி ஒரு டைலாக்லாம் வந்து, ஒரு ஆர்க்கெல்லாம் வந்து எடுக்கணும். அதே மாதிரி ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம நக்கல் கலந்த நையாண்டி கலந்த அம்மாவோட ரெப்ரசன்டேஷனா இருக்கணும், கலக்கியிருந்தாங்க. மணிகண்டனோட அக்காவா வரக்கூடிய நம்ம நக்கலைட்ஸ்ல இருக்கக்கூடிய தனா அக்கா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பரா வந்து இருந்துச்சு. குரு சோமசுந்தரம் அவர்களுக்கு மனைவியாகவும் வந்து வரணும். ஸோ அவங்களுக்கு ஒரு கேரக்டர் காஃபிக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அவங்களும் நிறைய இடத்துல சூப்பரா வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. மணிகண்டனோட ஃப்ரெண்ட் கதாபாத்திரமா வரக்கூடியவர் பாலாஜி சக்திவேல் வந்து பாஸ் கதாபாத்திரமா வந்து வராரு. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு சீன் வந்து இருக்கும், குரு சோமசுந்தரம் வந்து மணிகண்டனோட வேலை பார்க்குற ஆபீஸ்க்கு போற மாதிரியான ஒரு சீனு. அந்த சீன்ல பாலாஜி சக்திவேல் அப்படியே கோட்டாரி அடிச்சுட்டு டோரை திறந்து, ஐயோ அதெல்லாம் தேட்டர் வெட்டி சிரிப்பு, பிளாஸ்ட் சிரிப்பு. இந்த அளவுக்கு ஆர்கானிக்கா மக்கள் கிட்ட சிரிப்பு வாங்கின படம் நான் ரீசெண்டா பார்க்கவே இல்லை. இதுதான் உண்மை. சூப்பர்பான காமெடி ரைட்டிங்ன்றதுக்கு நீங்க ஒரு வேலையை வந்து போடணும், ஈஸியா அதை வந்து கொண்டு வந்துட முடியாது. அதை இந்த படத்துல சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. கமிங் டு த ஃபர்ஸ்ட் ஆஃப், கேரக்டரோட அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இந்த உறவினர்கள் வீட்டுல எல்லாம் நம்மலாம் வந்து ஏதாவது நல்ல காரியங்களுக்கு வந்து போறப்ப அங்க எப்படி உறவினர்கள்லாம் காசிப் வந்து பேசுறாங்க. அவன் பாத்தியா என்ன சட்டை போட்டிருக்கான், இவன் எப்படி இருந்தா நமக்கு வந்து தெரியாதா, இவன் இப்படி வந்து ஆயிட்டா, இவன் பாத்தே எப்படி எல்லாம் பேசுறான், இப்படி எல்லாம் நம்ம அக்கம் பக்கத்தின சுற்று வட்டாரங்கள்லாம் பேசுவாங்க இல்லையா. இதோட ரெப்ரசன்டேஷனா நிறைய சீன்ஸ் வச்சிருக்காங்க.
அதுதாங்க இந்த படமே நம்ம பார்க்குறப்ப நம்ம அன்றாட வீட்டில் மேல் கிளாஸோ ஹையர் கிளாஸோ லோ கிளாஸோ மிடில் கிளாஸோ எல்லாருக்குமே இந்த படம் அட்டாச்மெண்ட்டாக கனெக்ட் ஆகும். அந்த இடத்துல இந்த படம் சூப்பராக வந்து ஜெயிச்சிருது. யாருக்குமே அவ்வேவா வந்து தெரியாம இல்லை நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து தூரமாக வந்து தெரியாம எல்லாருக்குமே அவ்வளவு நெருங்கின ஒரு விதத்துல தான் அந்த படத்தை வந்து கையாண்டுருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நிறைய சீக்வன்சஸ், குறிப்பா அந்த ஆஃபீஸ் சீக்வன்ஸா வந்து இருக்கட்டும், அதுக்கப்புறம் குரு சோமசுந்தரம் திரும்ப இவரோட வீட்டுக்கு ஒரு கோழி வாங்குறதுக்காண்டி மணிகண்டன் ஒரு பாடுபடுவாரு. ஒரு அன்றாட மனுஷன் ஒரு லோன் கட்டுற ஒரு இஎம்ஐ கட்டுற விஷயத்துல எவ்வளவு ஸ்ட்ரகிள் வந்து அவனுக்கு வந்து இருக்கு, எதனால கடையாளியா வந்து ஆகுறான். அதே மட்டும் இல்லாம இந்த படம் சூப்பரான ஒரு மெசேஜ் நமக்கு வந்து கன்வே பண்ணிருக்கு. உங்களுக்கு நமக்கு ஒரு தொழில் தெரியுதா, அந்த தொழில நம்ம நேர்த்தியா இருந்தா அந்த தொழிலே வந்து காப்பாற்றும். அதை விட்டுட்டு இது நமக்கு கிடக்குறா நம்ம பிசினஸ் மேக்னட்டா ஆயிடுவோம், இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்றலாம் நம்ம இறங்குறப்ப இதோட விளைவுகள்லாம் நம்மளை எந்த அளவுக்கு மோசமா கொண்டு போய் வந்து முடியும், அது நம்மள நிறைய கடனாளி வந்து ஆக்கும். இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான சூப்பரான ஒரு மெசேஜை இவ்வளவு செம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபேமிலி கமர்ஷியல் என்டர்டெய்னர் மூலமா வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. போத் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே இந்த ஃபன் இதுல ஈக்குவலா வந்துருக்கு. டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து வரப்ப குறிப்பா நிறைய இடத்துல மணிகண்டனோட நம்ம சுரிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த படம் ஃபுல்லா அவ்வளவு அட்டாச்மெண்ட்டோட இந்த சிச்சுவேஷன்ஸ் கூடயும் கேரக்டர்ஸ் கூடயும் சூழல் கூடயும் கன்வே ஆகி கான்ஃபிடன்ஸ் கூட கன்வே ஆகி நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு இடத்துல மணிகண்டன் பிரேக் ஆகி அழுவார். அவரோட அந்த கேரக்டருக்கான டிஃபீட் நம்ம எல்லாருக்குமான டிஃபீட்டை நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா இது எல்லாமே இந்த படத்துல மணிகண்டன் படக்கூடிய எல்லா கஷ்டங்களுமே நம்ம எல்லா மக்களுமே ஏதாவது ஒரு சூழல்ல வந்து நம்ம அடைஞ்சிருப்போம். அது இங்க இருக்கக்கூடிய இந்த உலக சூழல் நம்மளை வந்து தள்ளும் அதுக்குள்ள. அதோட ஃப்ரஸ்ட்ரேஷன் அவர் வந்து டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து வெளிப்படுத்துறப்ப நம்ம எல்லார் கண்ணிலையும் லிட்டரலா தண்ணி வருங்க. அது இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய சக்சஸ் பாயிண்ட். ஏன்னா இந்த ஸ்டோரி அவ்வளவு உண்மைக்கு நெருக்கமா வந்து இருக்கு. அந்த அளவுக்கு இந்த ஸ்டோரியை வந்து கையாண்டு இந்த நக்கலைட்ஸ் டீம் நம்ம முன்னாடி வந்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்மிங் பேக் டு த நெகட்டிவ்ஸ், எனக்கு பெருசா செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்றப்ப ஸ்டார்டிங் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபே இந்த படம் அவ்வளவு சூப்பரா மைலேஜ் வந்து செட் பண்ணிட்டாங்க. அதனால கம்பேரிட்டிவ்லி செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்ட் பண்றப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 30 to 25 minutes கிட்ட ஒரு மாதிரி டிப்படிக்கிற மாதிரி வந்து தோணலாம், மேபி தோணலாம். ஆனா அதுவுமே அந்த சூழல் கூட நீங்க கனெக்ட் ஆகிட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த படம் எங்கேயுமே உங்களுக்கு போரே வந்து அடிக்காது. நான் கம்பேர் பண்ணி தான் வந்து சொல்றேனே தவிர ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அந்த படம் மொத்தமா உங்களுக்கு எங்கேயுமே நுனி அளவு கூட போர் அடிக்காது. ஒரு பரபரப்பான ஒரு த்ரில்லர் படம் என்ன ஒரு ஃபீல் கொடுக்கும், அந்த மாதிரி தான் ஒரு அன்றாட குடும்பஸ்தன் படக்கூடிய அவஸ்தைகள் அவனோட பிரச்சனைகளை ஒரு கதைக்களத்தோட பேக்ட்ராப் வந்து ஆக்கி அதுவே நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது. இவன் எப்படா ஜெயிப்பான், அவன் எப்படா அந்த கடன் அடைப்பான், இவன் எப்படா அவன் குடும்பத்தை ஃபேஸ் பண்ணுவான், எப்படா அந்த சூழலை ஃபேஸ் பண்ணுவான் அப்படின்னு இந்த கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகிறப்ப இதை மணிகண்டன் ஃபேஸ் பண்றப்ப அதுக்குள்ள நடக்கிற லூட்டி, மணிகண்டன் கேரக்டருக்குள்ள நடக்கக்கூடிய ஃப்ரஸ்ட்ரேஷனு, ஒரு குடும்ப சூழல்ல என்னென்ன பேக்ட்ராப்லாம் வந்து இருக்கு, இது எல்லாத்தையும் அப்படியே கண்ணாடி மாதிரி நம்ம முன்னாடி படம் பிடிச்சு வந்து காட்டியிருக்காங்க இந்த படக்குழுவினர். ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். சமீப காலத்துல காமெடி ரைட்டிங்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய படமா நான் இந்த குடும்பஸ்தன் திரைப்படத்தை வந்து பாக்குறேன். ஒரு காமெடிக்கான ஒரு கிராஃபா, ஒரு மாடர்ன் ஏஜ் காமெடிக்கான கிராஃபா அந்த படத்தை வந்து எடுத்துக்கலாம். தேவையில்லாத முகம் சொல்லிக்கக்கூடிய காமெடி லைனர்ஸ் இல்ல, அருவருக்கத்தக்க ஆபாச பாடி ஷேமிங் வசனங்கள் வந்து இல்ல. பட் இதான் காமெடி, அப்படி சிரிப்பு வரும். நம்ம எல்லாருமே பிளாஸ்ட் ஆகி சிரிப்போம். ஒரு சின்ன செய்கை ஒரு கேரக்டர் வந்து பண்றப்ப சிரிப்போம். இது எல்லாத்தையுமே இந்த படத்துல சூப்பரா வந்து வச்சிருக்காங்க. மணிகண்டன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். குரு சோமசுந்தரம் அவர்களுக்கு செம்ம பாராட்டுகள். நீங்க எல்லாம் இன்னும் எமாச்சாக போறீங்க, இன்னும் தமிழ் சினிமால அடிச்சு வேறுன்ற போறீங்க. இந்த படம் எல்லாருக்கான படம். இவங்க தான் பார்க்கணும், இவங்க தான் பார்க்க கூடாது அப்படிலாம் வந்து இல்லை. உள்ள போய் வந்து உட்காந்தா எல்லாருமே அப்படியே ஆட்ரப்டா வந்து என்ஜாய் பண்ணுவோம். எல்லாருக்குமே இந்த படம் உண்மைக்கு நெருக்கமா வந்து இருக்குங்க. சராசரி குடும்பஸ்தன் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே இந்த படத்துல கதைக்களமா ஆக்கி அதை நம்ம முன்னாடி கோர்வையா வச்சிருக்காங்களே, அந்த இந்த படம் சூப்பரா வந்து ஜெயிச்சிருது. செம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டிங், செம்ம எடிட்டிங் சென்ஸ், எடிட்டிங்ல விளையாண்டு இருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட எடிட்டிங் தான் இந்த படத்தை வேற லெவல் பெரிய படமா நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. செம்ம ஸ்மார்ட்டான கட்டு, நிறைய சூப்பரான காமெடி விஷயத்தை எடிட்டிங் மூலமா நம்ம கன்வே பண்ண விதமே அவ்வளவு நம்ம அப்படி சிரிப்பை வந்து வர வைக்குது. ஸோ சூழல் காமெடியை கிரியேட் பண்ணுறதா வந்து இருக்கட்டும், பிரச்சனைகளை வச்சு காமெடியை கிரியேட் பண்ணுறதா வந்து இருக்கட்டும், சின்ன சின்ன ஒரு பால் போடுற ஒரு வியாபாரி முறுக்கு விற்கிற ஒரு ஆர்க்கெல்லாம் கதைக்கெல்லாம் வந்து வரும். இதை ஃபிக்ஸ் பண்ண விதமாக வந்து இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு விஷயம், ஏன் ஒருத்தன் வந்து ஒரு வேலையை விடுறான், ஒரு வேலை அவனுக்கு வேலையே வந்து போற பட்சத்துலயா அந்த மணிகண்டனோட கேரக்டர் ஸ்டெடியா தான் வந்து நிற்கும். அவன் எங்கேயுமே யாருக்குமே ஒரு வளைஞ்சு எழுந்து போக மாட்டான். இந்த மாதிரி எல்லாருக்குமே தேவையான ஒரு கருத்தை தேவையான ஒரு முறையில தேவையான ஒரு காமெடி படம் மூலமா அவ்வளவு சூப்பரா டெலிவர் பண்ணியிருக்காங்க. இந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். குடும்பஸ்தன் அடிச்சு தூக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வந்து நீங்க போய் பார்த்துட்டீங்கன்னா உங்க எல்லாருக்குமே வந்து நல்லது.
ஸோ அவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அந்த படத்தை லைஃப் லாங் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ரொம்பவே தமிழ் சினிமாவோட அந்த கம்ஃபர்ட் ஃபிலிம்ஸோட பட்டியலில் இந்த படம் வந்து சேரும் அப்படின்ற மாற்று கருத்தே வந்து கிடையாது. மணிகண்டன் அண்டு டிரெக்டர் ராஜசேகர் அண்டு நக்கலைட்ஸ் டீம் இவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். செம்ம ஹானஸ்டான சூப்பரான ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுத்துருக்கீங்க. இப்படிப்பட்ட திரைப்படங்கள் தான் நம்ம தமிழ் சினிமாவுக்கும் தேவை, நம்ம சமூகத்துக்கும் வந்து தேவை. இப்படித்தான் நம்மளோட லைஃபே வந்து கண்ணாடி மாதிரி வந்து பார்த்து இது மூலமா நம்ம பாடத்தையும் வந்து கற்றுப்போம், நம்ம என்டர்டைன்மெண்ட்டும் வந்து ஆய்க்கிறோம், நம்ம நல்லா மனசார சிரிக்கவும் வந்து செய்கிறோம். ஸோ எல்லாத்தையுமே கொடுத்ததுக்காக மிகப்பெரிய நன்றி. குடும்பஸ்தன் மிகப்பெரிய சக்ஸஸ்.